அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கட்டுரையை பற்றி பார்க்கலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த கட்டுரை பசித்து புசி. டாக்டர் எஸ் முகமது அலீம் எழுதிய கட்டுரை இது. பசித்து பூசி அப்படிங்கிறது ஔவையார் ஆத்திச்சூடியில் நமக்கு சொல்லி கொடுத்தது. ஆரம்ப பள்ளிக்கூடத்திலேயே நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம். இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது தான் இப்போ முக்கியமான கேள்வி. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அதை இப்போ இந்த வயசில் அதை கடைப்பிடிக்கிறோமா அப்படின்றது அடுத்த கேள்வி. பசித்து புசி அப்படின்றதுக்கு 2 அர்த்தங்கள் உள்ளன. ஒன்று, பசி வந்த பிறகு சாப்பிடணும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்தது. இன்னொன்று, பசித்த உடனே சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். பசி வந்துருச்சுன்னா உடனே சாப்பிடணும். ஒரு சிலருக்கு அது ஒரு பிரச்சனையே கூட. பசித்த உடனே சாப்பிடலைன்னா கிருகிருன்னு வந்துடும், மைக்ரேன் அட்டாக் ஆகும், சிலர் இருக்கிறாங்க. ஆக பசித்து புசின்றப்போ அந்த பசி வந்த உடனே சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோம்னா நிறைய பேர் கடைபிடிக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் வேணும்னு இல்லை, சூழல் ரொம்ப முக்கியமான காரணம். அதை கடைபிடிக்க முடியாமல் போயிடுது. இன்னொன்று, அவங்களுடைய அலட்சியம். பார்ப்போம், இதை முடிச்சுட்டு செய்வோம், இதை முடிச்சுட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு அவங்களே தள்ளி போடுற ஒரு தாமதம். அந்த பசிக்கிற நேரத்தில் சாப்பிடாம தாமதம் அவங்களே செய்வாங்க. இந்த 2 பிரச்சனைகள் இருக்குது. இப்போ பசி, தூக்கம், தாகம், காம உணர்வு இதெல்லாம் உடம்பு நமக்கு அதனுடைய மொழியில் நமக்கு உணர்த்தும். உணவு தேவைப்படும் போது பசி எடுக்கும், தண்ணி தவிச்சதுன்னா தாகம் எடுக்கும். அதே மாதிரி ஓய்வு ஏற்படுது அப்படின்னா நமக்கு தூக்கம் சொக்கும். இந்த மாதிரி எல்லா உணர்வையும் உடல் நமக்கு வெளிப்படுத்தும். நம்ம உடலோட தேவைகளை புரிஞ்சு அது என்ன சொல்லுதோ அதன்படி நடந்து வந்தாலே பல பிரச்சனைகளை நம்ம சமாளிச்சிடலாம் அப்படிங்கிறது டாக்டருடைய கட்டுரையின் சாராம்சம். பொதுவாக எல்லா கட்டுரையிலுமே அதான் குறிப்பிட்டு வர்றாரு. அப்போது நம்ம உடம்பு சொல்கிறபடி கேட்டு அதன்படி நடந்தால் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போ இவர்கிட்ட மருத்துவ ஆலோசனை கேட்க வர்றவங்ககிட்டலாம் ஒரு கேள்வி கேட்பார். நீங்கள் நேரத்துக்கு சாப்பிடுவீங்களா அப்படின்னா பெரும்பாலானோர் ஆமாம் நாங்கள் நேரத்துக்கு சாப்பிடுவோம். எப்போ சாப்பிடுவீங்கன்னா காலைல 8 மணிக்கு, மதியானம் 1 மணிக்கு, ராத்திரி 7 மணிக்கு, 8 மணிக்குன்னு ஒரு நேரத்தை சொல்லுவாங்க. இதில் இருக்க சிக்கல் என்னென்னா, இவங்க கடிகார மனிதர்கள். அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை முடிவு பண்ணி வச்சுக்கிட்டு அந்த குறிப்பிட்ட நேரத்திலேயே இவங்க சாப்பிடுவாங்க. கரெக்டாக 8 மணிக்கு சாப்பிடுவாங்க, மதியானம் 1 மணிக்கு சாப்பிடுவாங்க, நைட் 8 மணிக்கு சாப்பிடுவாங்க. அப்போ அதில் என்ன சிக்கல்னா, அவங்களுக்கு அப்போ பசி இருந்துச்சா இல்லையான்றது தெரியல. பசி இருந்துச்சா இருந்து அந்த டைமில் சரியாக சாப்பிட்டாங்கன்னா எந்த சிக்கலும் இல்லை. அந்த நேரத்தில் பசியே இல்லாமல் இருந்தால் அந்த நேரத்தில் சாப்பிட்றது சிக்கல். இப்போ 8 மணிக்கு தான் காலையில் சாப்பிடுவேன்னு ஒருத்தர் குறிக்கோளோட டைம் போட்டு வச்சுருக்கிறாருன்னு வைங்க. அவருக்கு 6 மணி 6:30 பசிக்குதுன்னா அப்போ அவருங்க சாப்பிடாம அதை தாமதிப்பாங்க. அந்த டைமுக்கு தான் சாப்பிடணும். இந்த 2லையுமே சிக்கல் இருக்குது அப்படிங்கிறார் டாக்டர். இயற்கையை பொறுத்த மட்டும் டைம் அண்ட் ஸ்பேஸ், நேரம் வெளி அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் மனிதர்கள் நம்மளாக உருவாக்கி வைத்து கொண்டது தான். ஆக இந்த எல்லாத்துக்குமே மனிதர்களின் வசதிக்காக மனிதர்களால் உருவாக்குனது தான் இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் எல்லாம். இது நம்ம கற்பனையின் வெளித்தோற்றமே என்றால் மிகையாகாது அப்படிங்கிறாரு டாக்டர். உயிரினங்கள் எல்லாத்துக்குமே பசித்தால் சாப்பிட வேண்டும் என்பது நன்றாக தெரியும். மனிதன் மட்டும்தான், அதுவும் குறிப்பா படித்தவர்கள்னு சொல்றாரு, கடிகாரத்தில் நேரம் பார்த்து சாப்பிடுபவர்கள். இப்ப நேரத்துக்கு சாப்பிடுவது என்றால் பசிக்கும் நேரத்தில் சாப்பிடுவது என்று பொருள். அதை முதல் நம்ம புரிஞ்சுக்கணும். நேரத்துக்கு சாப்பிடணும்னா, நேரத்துக்கு சாப்பிடுவது அப்படின்னா பசிக்கிற நேரத்தில் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தமே. இப்போ இயற்கையில் நேரம் வெளி எதுவுமே இல்லைன்னு நம்ம குறிப்பிட்டாலும் நம்ம உடம்புக்குள்ள ஒரு கடிகாரம் சுத்திக்கிட்டே இருக்கு. உயிர் கடிகாரம், பயாலஜிக்கல் கிளாக். அதுதான் ரொம்ப முக்கியம். அது சொல்லும் நமக்கு இப்போ பசிக்குது, சாப்பிடணும், தண்ணி தவிக்குது, தண்ணி குடிக்கணும் அப்படின்றத சொல்லும். அப்போ அந்த உள்ளுணர்வு நம்ம உடல் சொல்லுகிறத விஷயத்தை நம்ம கேட்டு அதுக்கு மதிப்பு கொடுத்து நம்ம அதை செய்யணும் அப்படிங்கிறார். உடலில் நிகழும் பல ரசாயன பௌதிக மாற்றங்களையும் இந்த கடிகாரம் தான் இயக்குகிறது. இது உயிர் கடிகாரம், பயாலஜிக்கல் கிளாக். இந்த உயிர் கடிகாரத்தை நம்ம பழுதடையாமல் பார்த்து கொள்வது நம்மளுடைய கடமை அப்படிங்கிறாரு டாக்டர். இப்போ இது மூலமா என்னென்ன செய்யும்னா, அது நமக்கு கட்டளையிடும். இந்த உடல் கட்டளையிடும். அந்த கட்டளைகளுக்கு அது சொல்ற கட்டளை, எனக்கு பசிக்குது, தண்ணி தவிக்குது, தூங்கணும், எனக்கு இந்த இது தேவை அப்படின்னு சொல்றப்ப அதை சரி பண்ண முடிஞ்சு அதுக்கு கீழ்ப்படிந்து நடந்தாலே நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறாரு. இப்போ ஒன்றை தெளிவாக புரிந்திருப்பீர்கள். பசித்து சாப்பிடாமல் இருப்பதும் பசி இல்லாமல் சாப்பிடுவதும் 2மே உடல் நலத்தை கெடுக்கக்கூடியவையாகும். இறுதியில் இதுதான் முக்கியமான கருத்து. பசிச்சும் போது சாப்பிடாம இருக்கிறதும் பசியே இல்லாதப்ப சாப்பிட்றதுமே உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியவை தான் அப்படிங்கிறாரு. ஏற்கனவே நான் ஒரு விஷயங்களை சொல்லியிருக்கிறேன்.
இந்த பிரச்சனை காரணம் வேணும்னே மனிதன் வந்து தாமதப்படுத்துவது வேற ஒரு ரகம். இன்றைய சூழல் வந்து ரொம்ப முக்கியம். அலுவலகம், வேலை, அந்த சூழல்ல பசி இருந்தாலும் சில நேரத்தில் சாப்பிட முடியாமல் போயிடுது. சில நேரத்தில் பசியே இல்லாதனாலும் இப்போ விட்டா இனிமேல் சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் ஆகுன்றதுனால அள்ளி வயிற்றுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிற மாதிரியும் இருக்கு. ஆக இந்த கட்டுரையின் இறுதியில் சொன்னது, பசி இல்லாமல் சாப்பிட்றதும் பசிக்கும் போது சாப்பிடாம இருக்கிறதும் நமக்கு கெடுதலாகவே பசித்து புசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு டாக்டர். இதே தான் வள்ளுவ பெருந்தகை நமக்கு சொல்லியிருக்காரு. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு. இன்று உங்களோடு இந்த பசித்து புசி என்ற கட்டுரையை உங்களிடம் பேசியதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.